ஓம் குருவை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயன் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க முதன்மையா நம்ம கேட்கறது திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு அரிதான விஷயமாவே ஆயிடுச்சு. 40, 48 வயது, 50 வயது கூட ஆண் ஜாதகமாகட்டும் பெண் ஜாதகமாகட்டும் நம்மக்கிட்ட அனுப்பி இல்லை நேரடியாக பார்த்து திருமண காலகட்டங்கள், திருமணம் நடக்குமா நடக்காதா, இல்லை எப்படியேப்பட்ட திருமணம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் இளமையில் திருமணம் அப்படின்னா என்ன மாதிரியான சுகநாடியில் விதிமுறை அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன். இது ஒரு பெண் ஜாதகம். ஜாதகர் பிறந்தது 3/6/2005 காலை இரவு 7 மணிக்கு பிறந்திருக்குது இந்த பெண்ணு. லக்னம் தனுசு லக்னம். லக்னத்துக்கு 4ல் செவ்வாய் ராகு இருக்காங்க. லக்னத்துக்கு 5ல் சந்திரன், 6ல் சூரியன், புதன், 7ல் சுக்கரன், 8ல் சனி பகவான். லக்னத்துக்கு 10ல் கன்னியில குரு பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. நவாம்ச லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்திலேயே கேது இருக்காரு. விருச்சிகத்துல சுக்கரன், கும்பத்துல ராகு பகவான், ரிஷபத்துல குரு பகவான், மிதுனத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. கடகத்துல செவ்வாய், சந்திரன், சனி பகவான் இருக்காங்க. ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்தில் உள்ள கிரகம். வயது 21 வயது இந்த ஜாதகிக்கு நடக்குது. சுக்கிர திசையில புதன் புத்தி இப்ப நடக்குது. இந்த ஜாதகருக்கு நடக்குது. ஜாதகம் பார்க்க தாயும் தந்தையும் வந்திருந்தாங்க. சுக்கிர திசையில புதன் புத்தி நடக்குது. இந்த பெண்ணு பாத்தீங்களா டிகிரி முடிச்சுட்டு இருக்காங்க. திருமணம் இந்த ஜாதகருடைய தாய் தந்தைகிட்ட நம்ம கணிதமெல்லாம் வயசு திசை புத்திகள் எல்லாமே கணிதம் செஞ்சுட்டு இந்த ஜாதகருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். திருமணத்துக்கு உண்டான காலகட்டங்கள், திசா புத்திகள் எல்லாமே திருமணத்தை எடுத்து கொடுக்குதுமா. திருமண ஏற்பாடுகள் தயார் பண்ணுங்க, மாப்பிள்ளை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க, அந்த பொண்ணு பார்க்குற பையனை திருமணம் செஞ்சுக்குமா இல்லை நாம் பார்க்குற மாப்பிள்ளைய இந்த பொண்ணு திருமணம் செஞ்சுக்குமா அப்படிங்கிறத பெற்றோர்கள் முதன்மையான கேள்வியா கேட்குறாங்க. அந்த பொண்ணு எந்த பையனை விரும்புதோ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கும். நீங்க சொல்ற மாப்பிள்ளைய அந்த பொண்ணு திருமணம் செஞ்சுக்காது. ஆனா உங்க சம்மதத்தோட தான் செய்யும். அந்த பொண்ணு யாரை விரும்புதோ அந்த ஜாதகரைய அந்த பையனையே திருமணம் முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னோம். அந்த பெண்ணுடைய அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணு வீட்டில் அப்படிதாங்க சொல்லிட்டு இருக்குது. சரி, எப்படி இருக்கு நேரங்காலமெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. 2 பேருக்குமே பொருத்தங்கள் எல்லாமே திசாபுத்திகள் எல்லாமே நல்லா சிறப்பா இருந்துச்சு. 2, 7, 11 பாவங்கள் எல்லாமே 2 பேத்துக்குமே நல்லா சிறப்பா இருந்துச்சு. நீங்க இந்த பையனுக்கு திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாருமே வந்தாங்க. 2 பேருக்குமே நம்ம திருமண தேதி எடுத்து கொடுத்து திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. வயது என்ன? 20 வயது. 20 வயதுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. இளமையில் திருமணம் இல்லையா? இந்த பெண்ணுக்கு 20 வயது. சுக்கிரன் திசையில புதன் புத்தி நடப்பு. இந்த திசா புத்தியும் திருமணத்தை தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த திசா புத்திகள் நம்மளுக்கு அதனுடைய தொடர்பு அந்த பாவங்கள் எல்லாமே நம்மளுக்கு தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த வயதுல திருமணம் நடந்துரும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த காலகட்டத்துல இளமையில திருமணம் நடந்துரும். ஒரு பெண் பிள்ளைக்கா 21 வயசு, 22, 23 வயசுல திருமணம் முடிஞ்சிடும். ஆண் பையனுக்கா 25, 26 வயசுலலாம் திருமணம் முடிஞ்சிடும். திசாபுத்திகளும் 2, 7ஆம் பாவமெல்லாம் 11ஆம் பாவம்லாம் பலமா இருந்துச்சுன்னா அந்த இளமையில் திருமணம் நடந்துடும். பருவத்துல பயிர் செஞ்சிடலாம், ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும். சரி, இப்ப இந்த பெண்ணு விருப்பப்பட்டாலும் அந்த பையனை தான் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன கிரக நிலை? திருமணம் முடிஞ்சிருச்சு. காதல் திருமணமா இருந்தாலும் வெயிட் பண்ணி பெற்றோர் அனுமதியுடன் அந்த குழந்தை திருமணத்துக்கு பெற்றோர் அனுமதியுடன் வாங்கி பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாருமே முறைப்படி எல்லா சம்பிரதாயமே செஞ்சு திருமணம் நடத்திக்கிட்டாங்க. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. நம்மளுக்கு திருமணம் ஆணுக்கு பெண்ணுக்கு யாருக்கா இருந்தாலும் 2ஆம் அதிபதி
7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி திருமணத்தை நடத்துவார். அதில் உள்ள கிரகங்களும் நம்மளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும். இது நம்மளுக்கு பொதுவான விதிதான். தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஏழுல சுக்கரன் இருக்காரு. கலத்திரக்காரன் சுக்கரன் 7ல் இருக்கிறாரா? அவர் செவ்வாயுடைய காலில் இருக்காரு. கலத்திரக்காரக சுக்கரன் செவ்வாய் காலில் இருக்காரு. அவர் 5 குடையவர், 5ஆம் அதிபதி இல்லையா? 5, 7 ஒரு ஜாதகத்துல தொடர்பு வந்தாலே காதல் திருமணம். அந்த பொண்ணு யாரை விரும்புறாரோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவார். அந்த பையன் எந்த பொண்ணை விரும்புதோ அந்த பொண்ணு தான் திருமணத்தை நடத்தி வச்சுப்பாங்க. பெற்றோர்கள் அனுமதியோட இருந்துச்சுன்னா, பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்க பர்மிஷன் கேட்டு இருந்தாங்களா, திருமணத்தை பெற்றோர்களால் நல்லபடியா நடத்தி வச்சுட்டாங்களா பாக்குறதுக்கு அரேஞ்சு திருமணமாவே ஒத்து போயிடும். இல்லைன்னா அவங்க விருப்பத்துக்கே திருமணம் பண்ணிக்குவாங்க. ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயோ இல்ல நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு கோவில் குளத்திலயோ திருமணம் முடிச்சுக்குவாங்க. ஆனா இந்த குழந்தை பெற்றோர் அனுமதிக்காகவே வெயிட் பண்ணி அது மனசு போல திருமணம் முடிச்சுக்கிச்சு. அப்ப ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் 5ஆம் பாவத்தால் தொடர்பு பெற்றாலும் சரி, தொடர்பு பெற்றுச்சுன்னா அது உறுதியா நம்ம காதல் திருமணம்னே சொல்லலாம். காதல் திருமணம் தான் இந்த குழந்தை பண்ணிக்கிச்சு. ஆண் பெண் யாருடைய ஜாதகமா இருந்தாலும் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுடுச்சுனாவே அந்த ஜாதகர் இளமையில் திருமணம் செஞ்சுக்குவாரு. நான் சொன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தையா 20-22 வயசு, ஒரு ஆண் குழந்தையா 25-26 வயதுலலாம் திருமணம் நடந்துரும். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் நட்பு பெறணும். பெற்றாதான் அந்த பாவங்கள் இயங்கும். அந்த பாவத்துக்கு உண்டான திசா புத்திகள் சப்போர்ட் செஞ்சாதான் அந்த பாவம் பலம் பெறும். 2ஆம் பாவம் பலம் பெற்றுச்சுன்னா 7ஆம் பாவம் 11ஆம் பாவமும் பலம் பெற்றுடும். முதன்மையா நம்ம 7ஆம் பாவத்தை தான் எடுத்துக்கணும். ஒரு ஆண் பிள்ளை பக்கத்துல ஆண் பிள்ளை சைடும் பெண் பிள்ளை சைடுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு பிடிச்சு சொந்த பந்தங்களோட சேர்ந்து ஒரு உறவா ஒரு நட்பா அந்த இணைக்கிற பாவம் 7ஆம் பாவம் தான். அந்த 7ஆம் பாவம் பலம் பெற்றுச்சுன்னா, 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் பலமா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு இளமையில் திருமணம் செஞ்சிடலாம். அதே மாதிரி 2ஆம் பாவத்தையும் பார்க்கணும். ஆண் பெண் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்ந்து குடும்பம் நடத்துற பாவம் 2ஆம் பாவம் இல்லையா? அந்த 2ஆம் தனுஷு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான். அவர் 8ல தான் இருக்கிறாரு, ஒன்றும் தப்பு இல்லை. 8ல இருந்தாலும் குரு காலில் இருக்கிறாரு, லக்னாதிபதி காலில் இருக்கிறாரு, குரு காலில் இருக்கிறாரு. குரு சந்திரன் காலில் இருக்கிறாரு. சந்திரன் 5ஆம் பாவத்தை தொடர்றாரு. 5ஆம் பாவத்தை தொடர்றதுனால 2ஆம் அதிபதியும் நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 2ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஏறி ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலும் சரி, கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி அன்பா ஆசையா மனம் ஒத்து குடும்பம் நடத்துவாங்க. அதுதானே முக்கியம். அதே மாதிரி தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு. லக்னாதிபதி குரு. குரு கேந்திர திரிகோணத்துல குரு நின்ற நட்சத்திரம் கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா குருங்கிறது ஆளுமை திறன். ஆளுமை திறன் அந்த குடும்பத்தை அடக்கி ஆளும் பொறுப்பு அந்த பெண்ணுக்கு வந்துடும். அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டுட்டோமா, குடும்பம் குழந்தை அந்த குடும்பத்தை ஒட்டி பாரம்பரியங்கள், அந்த குடும்பத்துக்கு உண்டான சம்பிரதாய சாங்கியத்தோட அந்த பாரம்பரிய முறையை அந்த பொண்ணு கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த குடும்பத்தோட இணக்கமா வாழ ஆரம்பிச்சுக்கும். லக்னாதிபதி எப்பவுமே பலமா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பலமா இருக்கிறதுனாலதான் அந்த பையனே திருமணம் முடிப்பேன்னு சொல்லி உறுதியா இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு. உறுதியா இருந்து கல்யாணம் பண்ணிச்சு. லக்னாதிபதி பலமா இருந்துச்சுன்னா ஆளுமதியரன் இருக்கும். லக்ன புள்ளி, லக்னாதிபதி, லக்ன நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்துச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செஞ்சு முடிப்பாங்க. அதுக்காக அதிக டைம் எடுத்தாலும் அதை செஞ்சு முடிக்கணுங்கிறது உறுதியா இருப்பாங்க. அப்படிதான் எங்களுக்கும் திசாபத்திகள் எல்லாமே ஒத்து வரும். அதுதான் நடக்கும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி சுக்கரன் இல்லையா? 11ஆம் அதிபதி சுக்கரன். சுக்கரன் செவ்வாய்க்கால தான் இருக்கிறாரு. அவர் 5ஆம் அதிபதியை தொடர்றதுனால 5-7 தொடர்பு. கணவன் 5 ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 5க்கு வந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி 7 இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஆசை அன்பா காதல் தானே 5ஆம் இடம். 5ஆம் இடம் காதல். ஆசையா அன்பா ஒருத்தர் இருந்து சந்தோஷமா குழந்தை குட்டி பெத்துக்குவாங்க. 7ஆம் பாவம் 5ல இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி 7 இருந்தாலும் நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை எல்லாம் இருந்துச்சுன்னா கணவன் மனைவி ரொம்ப நேசிப்புடன் ஒருவர் புரிதலுடன் வாழ்க்கை நடத்துவாங்க. அந்த புரிதல் இல்லாம தானே நிறைய குடும்பத்துல
விவாகரத்து, பிரிவு, டைவர்ஷன் அப்படி போயிடுது. ஒருத்தர் புரிஞ்சுக்காம, விட்டு கொடுக்காம, பிடிவாதத்தனத்தோட ஈகோ ஓடுறதுனாலதான் நிறைய திருமணங்கள் நல்லபடியா பெற்றோர்களால் நடத்தப்பட்டாலும் பிரிவினையை சந்திக்குது, டைவர்ஸ்ல போய் நிக்குது. அப்ப 7ஆம் அதிபதி 5ஆம் பாவத்துல இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி 7ல இருந்தாலும் சரி, வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, குரு பார்த்தாலும் சரி, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆசையா அன்பா இருப்பாங்க. அந்த குடும்பமே பார்க்க லட்சணமா இருக்கும். ஆண் குழந்தை பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஆசை அன்பா பெத்துப்பாங்க. அந்த குடும்பம் ரொம்ப லட்சணமா இருக்கும். அந்த பொண்ணு குடும்பத்தோட இணக்கமா இருப்பா. மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நாத்தனாருன்னு குடும்பத்தோட ரொம்ப பிணைப்பா அந்த குடும்பத்தோடய ரொம்ப செட் ஆகி ரொம்ப அழகா குடும்பத்தை நடத்துவார். அதுவே மாதிரி தனுசு லக்னத்துக்கு நம்ம ஒரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா, தனுசு லக்னத்துக்கு குரு வந்து 10ல இருக்கிறாரு. குரு 10ல இருக்கிறாரு. அவர் வந்து 5ஆம் அதிபதியை பாக்குறாரு. 5ஆம் அதிபதி செவ்வாயை பாக்குறதுனாலையும் குரு பார்வை இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. நம்ம அங்க கேதோட சேர்ந்துருச்சுனால நம்ம எடுக்க தேவையில்லை. குரு பார்வை கோடி குற்றங்களையும் தோஷத்தையும் நிவர்த்தி செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தனுசு லக்னத்துக்கு குரு யோகாதிபதி. ஏன்னா லக்னத்துல ஆட்சி பெற்ற லக்னாதிபதி இல்லையா, அவர் நல்ல இடத்துல இருந்து சிறப்பான யோகத்தை செய்வார். நம்ம எப்பவுமே 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பலமா இருக்கணும். பலமா இருந்தா மட்டும்தான் இளமையில் திருமணம். அதுக்கு 2ஆம் பாவம் துணை புரியணும், 11ஆம் பாவமும் துணை புரியணும், 5ஆம் பாவமும் துணை புரியணும். இந்த பாவங்கள் எல்லாமே துணை புரிந்தாதான் திருமண வாழ்க்கை ருசிக்கும் சிறப்பா இருக்கும். ஒருத்தர் பிடிச்ச ஆசை அன்பா இருப்பாங்க. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் MGS டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு போடுங்க. இது மாதிரி தொடர்ந்து வீடியோகளை நாங்கள் காணொலி போட்டுட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.